என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டினுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியது பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் யூனிட் எடுத்துட்டோம்னா 2 டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இருக்குது. ஒன்று பிளாக் டயக்ராம், இன்னொன்று சிக்னல் ஃப்ளோ கிராஃப். நான் ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ பிளாக் டயக்ராம் படிக்கும்போது வாட் இஸ் பிளாக் டயக்ராம், பிளாக் டயக்ராம்னா என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டயக்ராமில் என்னென்ன பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க, இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க. ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். பிளாக் டயக்ராம்னு என்ன, பிளாக் டயக்ராமினுடைய பேசிக் காம்பனன்ட்ஸ் எதெல்லாம் நம்ம சொல்கிறோம், அடுத்து பார்த்தோன்னா அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் படிச்சுங்க. அடுத்து பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ரூல்ஸு. 11 ரூல்ஸ் இருக்கும். தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை பற்றி அந்த ரூல்ஸை பற்றி எழுத சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? பிளாக் டயக்ராமில் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மார்க்ஸ் கொஸ்டினில் கட்டாயமாக வரும். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது சிக்னல் ஃப்ளோ கிராஃப். சிக்னல் ஃப்ளோ கிராஃப்னு என்னன்னு சொல்லி படிச்சுக்கணும். அதுக்கடுத்து சிக்னல் ஃப்ளோ கிராஃபினுடைய அட்வான்டேஜஸ் எல்லாம் படிச்சுட்டு அடுத்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் டேர்ம்ஸ்னு இருக்கும். அந்த டேர்ம்ஸ்னு என்னென்னா நோடுன்னு என்ன, அதாவது ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப், இண்டிவிஜுவல் லூப், இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்போம் பாருங்கள். இதை அந்த டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கேட்டிருப்பாங்க. அடுத்து சிக்னல் ஃப்ளோ கிராஃபுக்கும் பிளாக் டயக்ராமுக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இதில் ரொம்ப மெயினான ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப் யூஸ் பண்ணும்போது மாசான்ஸ் கெயின் ஃபார்முலா. இது இல்லாமல் கொஸ்டின்ஸ் கேட்டதே கிடையாது. மாசான்ஸ் கெயின் ஃபார்முலா நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் நான் டச்சிங் லூப்னு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? இது எதில் வரும், நம்மளுக்கு சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் வரும். அந்த டேர்ம்ஸில் வரும். சரிங்களா? இது பாருங்கள், எவ்வளோ வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், மென்ஷன் தி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ். கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், நேம் த டெஸ்ட் சிக்னல்ஸ் யூஸ்டு இன் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த கொஸ்டின் நம்பர் 2வது கொஸ்டினும் 9வது கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டில் இருக்கக்கூடியது, டைம் ரெஸ்பான்ஸில் இருக்கக்கூடியது. நான் செகண்ட் யூனிட்டில் தெரியாமல் கொடுத்துட்டேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் 3rd யூனிட்டில் அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 3rd கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். சரிங்களா? அதனுடைய அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்னா அதான் உங்களுக்கு இதில் கேட்டிருப்பாங்க. இந்த செகண்ட் யூனிட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக படிங்க. இதே கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 12th கொஸ்டின் பாருங்கள், கம்பேர் த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட்ஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் ஏ கண்ட்ரோல் சிஸ்டம். பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனுக்கும் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு உண்டான கம்பேரிசன் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள், இது கொஸ்டின் நம்பர் 13 ரைட் த ரூல் ஃபார் கம்பைனிங் த பிளாக்ஸ் இன் கேஸ்கேட்னா என்ன அர்த்தம், பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்கில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். சரிங்களா? அந்த ரூல்ஸ் 11 ரூல்ஸ் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரூல்ஸ் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில டைம் ஒரே கொஸ்டின் 2-3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். நான் தனியாக கூட உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 21, 22, 23 இதெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே பிளாக் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் கேட்டிருக்கிறாங்க. ரூல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நிறைய ரூல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செகண்ட் யூனிட் மிஸ் பண்ணாமல் தரவாக படிச்சுங்க. மெயின் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், டிஃபைன் மாசான்ஸ் கெயின் ஃபார்முலா. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வருஷம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ மாசான்ஸ் கெயின் ஃபார்முலா படிக்கும்போது மாசான்ஸ் கெயின் ஃபார்முலாவுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா தரவாக படிச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.